ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சிம்பிளான குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தயிர் குழம்பு. இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூடு ஆறுன சாதத்தோட நல்லா தளன்னு ஊற்றி சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தயிர் குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் பார்த்துடலாம். 1/2 லிட்ரு தயிர் எடுத்து வச்சுருக்கோம். 2 கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை ஒரு வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணால் போதும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 வரமிளகாய், ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே மஞ்சத்தூள் தேவைப்படும். அதை நம்ம வதக்கும் போது சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிரை நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த கட்டிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா பீட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கோம். இது கூடவே ஒரு 100 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகம் வேணாம். 1/2 லிட்டருக்கு 100 மில்லி தண்ணி கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 100 மில்லி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்லேயே சேர்த்திங்கன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்திங்கன்னா சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் சூடு ஏறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் வதங்குற அளவுக்கு ஒரு 3 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கடுகும் உளுந்து மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 சேர்த்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு வேணாம், கடுகு உளுந்து மட்டுமே போதும். அடுப்பை சிம்லையே வச்சுட்டு கடுகு பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வதங்கக்கூடாது. இந்த கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டிங்கனாலே போதும். இப்போ இதை வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போதும். இப்போ இது சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கண்ணாடி பதம் வந்த உடனே நம்ம தயிரில் எடுத்து நம்ம போட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு சிம்பிளான சூப்பரான தயிர் குழம்பு ரெடி. பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, பிகினர்ஸாக செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு அப்பளத்தை மட்டும் தொட்டு சாப்பிட்டுக்கிட்டிங்கன்னா போதும். வேறு குழம்பு ரசம் எதுவுமே தேவையில்லைங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.